ஹலோ ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாசி எஃபெக்டில் ஒரு லோகோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறீங்களா நண்பர்களே, இந்தமாரி நம்ம வந்து லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிடலாம் நண்பர்களே. கண்ட்ரோல் எண்ணு கொடுத்தாலும் வரும். நம்ம வந்து ஃபைலில் போய்ட்டு நியூ இதில் கொடுத்தா கூட வரும் நண்பர்களே. நம்ம என்ன சைஸ் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 28 சைஸில் வச்சுருக்கேன் நண்பர்களே. ஹைட் வந்து 8 வச்சுக்கலாம், வித் வந்து 12 வச்சுருக்கேன், ரெசல்யூஷன் வந்து ஒரு 200 வச்சுருக்கேன் நண்பர்களே, பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அந்த சைஸ் வைங்க நண்பர்களே. கொடுத்துட்டு ஓகே விடுங்க. நம்ம வந்து ஒரு கலர் ஒன்று பிக் பண்ணிடலாம் நண்பர்களே. அது என்ன கலர்னால் பாருங்கள், நம்ம கிரேடியன்ட் கூட வச்சுக்கலாம், சாலிட் கலர் வச்சுக்கலாம். நான் வந்து கிரேடியண்ட்டில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் சூஸ் ஆகுதோ, உங்களுக்கு என்ன கலர் பிடியோ நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து இந்த கலர் வச்சுக்கிறேன். இது ஒரு நல்லா இருக்குது. நம்ம ரிங்கு வச்சுக்கலாம் நண்பர்களே. ரிங்கு வச்சு ஓகே கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஆப்போசிட் வேணால் ஆப்போசிட் வச்சுக்கோங்க, ரிவர்ஸ் வேணால் ரிவர்ஸ் வச்சுக்கோங்க, ஆப்போசிட் வேணால் ஆப்போசிட் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எனக்கு இந்த கலர் போதும், அதனால் வச்சுருக்கேன் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஃபாண்ட் எப்போனா நம்மளுக்கு போல்டாக இருக்கணும் நண்பர்களே. போல்டுனா நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஷாப்போட லோகோ வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். கடை பேர் டெல்லி ஃபோட்டோஸ்ன்னு க்ரியேட் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ போல்டாக கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்க நண்பர்களே. இது கொஞ்சம் போல்டாக இருக்குது, நம்ம இது வச்சுக்கலாம். ஃபஸ்ட் எழுத்து எப்பவுமே கொஞ்சம் கேபிட்டலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. பெருசாக வச்சுக்கோங்க நண்பர்களே. வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஒபேராசிட்டி வந்து 0 வச்சுக்கோங்க நண்பர்களே. பிளெண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பிலோ எம்போஸ்ன்னு இருக்கீங்களா, இதை கிளிக் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் ஸ்டைலில் போய் இன்னொரு பிலோன்னு இருக்கீங்களா, இதில் வந்து பிலோ எம்போஸ்ன்னு வச்சுக்கோங்க நண்பர்களே. வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே மாறது உங்களுக்கு தெரியும். வச்சுட்டு டெக்னிக்கல் இருக்கிற ஸ்மூத் வச்சுக்கோங்க. டெப்த்து வந்து ஒரு 100 வச்சுக்கோங்க நண்பர்களே. நம்மளுக்கு வேல்யூ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நம்ம டைரக்ஷன் வந்து அப்பில் வச்சுக்கலாம். சைஸ் வந்து ஒரு 30 மெயின்டைன் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நம்ம அதுக்கு மேலே போக வேண்டாம். சாஃப்ட்னஸ் வந்து 0 வச்சுக்கோங்க. ஆங்கிள் வந்து 120 மெயின்டைன் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்போ தான் அது டிகிரிலாம் நம்மளுக்கு நல்லா அழகாக தெரியும். இது வந்து 30 வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இது எந்த டைரெக்ஷன்லும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. உங்களுக்கு எந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. இது வந்து லீனியர் டார்ஜ் வச்சுக்கலாம். கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து இது ஒயிட் இருக்கணும். ஒபேராசிட்டி வந்து ஒரு 80% வச்சுக்கோங்க நண்பர்களே. 80% வச்சுக்கோங்க. நம்ம வந்து மல்டிப்ளே ஒபேராசிட்டி வந்து கொஞ்சம் ஏற்றிக்கோங்க நண்பர்களே. ஏற்றிக்கலாம், கம்மி பண்ணிக்கோங்க. சாரி நண்பர்களே, கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு டிகிரி வந்து ஒரு 120 வச்சுக்கோங்க. அப்படியே இன்னொரு ப்ளூ வாங்க நண்பர்களே. பிளண்ட் மோடு வந்து ஸ்க்ரீன்லேயே இருக்கட்டும், நம்ம எதுவும் மாற்ற வேண்டாம். ஆப்டிக்கல் வந்து ஒரு 50 ஒரு 30 மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ தெரியும். நம்மளுக்கு வேல்யூ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து நாய்ஸ் வேண்டாம் நண்பர்கள். நாய்ஸ்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு நாய்ஸ் வேண்டாம், அதனால் 0 வச்சுக்கலாம். இது ஒயிட்டு. இது நம்ம வந்து ஒயிட்டு டிரான்ஸ்பரண்ட்லேயே வச்சுக்கலாம். நம்ம என்ன வேலையிலே வச்சுக்கலாம். ஸ்மூத் வச்சுக்கோங்க. இது சாரி நண்பர்களே, பேராமீட்டிக்கல் வச்சுக்கோங்க. சாஃப்ட்னஸ்ஸு செக்கோ வந்து இது வந்து 0 வச்சுக்கோங்க. சைஸ் வந்து ஒரு 7 கூட வச்சுக்கோங்க நண்பர்களே. நம்மளுக்கு ரொம்ப வேண்டாம். நம்மளுக்கு என்ன டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷன் வச்சுக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, நம்மளுக்கு இந்த டைரெக்ஷன் ஓகே, அதனால் நான் இது வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு அப்படியே ட்ராப் ஷேடோ வாங்க. ஒபேராசிட்டி வந்து மல்டிப்ளேலே வச்சுக்கோங்க நண்பர்களே. ஒபேராசிட்டி வந்து மல்டிப்ளேலே வச்சுக்கோங்க. பிளாக் வச்சுக்கோங்க.
பேர் இது அப்படியே பார்த்துக்கோங்க, தாட்டி வச்சுக்கோங்க. அது மேலே வேண்டாம், நம்ம அதுக்குள்ளேயே வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. நம்ம டிஸ்டன்ட் வந்து ஒரு 15 கொடுத்துக்கலாம் நண்பர்களே. 15 கொடுத்துங்க. கீழே நம்மளுக்கு வேண்டாம், அது 0 இருக்கட்டும். சைஸ் வந்து ஒரு 40க்குள்ளே கொடுத்துருவோம். 40 கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எஃபெக்ட் ஏற தெரியும் பாருங்க. நம்மளுக்கு ஒரு 40-30க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேண்டாம். குவாலிட்டி வந்து கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிங்க. கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு எந்த டிகிரி வேணுமோ அது வச்சுக்கோங்க நண்பர்களே. உங்களுக்கு எது பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இது ஓகே தெரியுது, இது வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு அப்படியே ஓகே கொடுத்துருங்க நண்பர்களே. ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸி எஃபெக்டில் தெரியும், நம்ம லோகோ கிளாஸி எஃபெக்ட்டு. அப்படியே ஒரு இமேஜ் எடுத்து வச்சுக்கோங்க நண்பர்களே. இமேஜ் உங்களுக்கு வந்து இமேஜ் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ கூகுள்லேருந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உள்ளே சேவ் பண்ணி வச்சிங்கன்னா உள்ளேருந்து எடுத்துக்கோங்க. நான் ஃபோட்டோஷாப்லேயே வச்சு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு நம்ம இழுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஒயிட்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்மளுக்கு இந்த ஒயிட்டெல்லாம் டெலீட் பண்ணி விட்ருங்க. இந்த ஒயிட் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு மேஜிக் டூல் எடுத்துக்க. மேஜிக் டூலை எடுத்துகிட்டு ஒயிட்டில் ஒரு கிளிக் கொடுங்க நண்பர்களே. கொடுத்துட்டு எக்ஸ் கொடுத்துருங்க. நம்மளுக்கு வேறு ஒயிட் வந்து வேண்டாம். நம்ம ஒயிட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதில் ரிமூவ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இமேஜை கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பெருசாக்கிக்கோங்க. எனக்கு இது போதும். அதே தான் நண்பர்களே, இது வந்து 0 ஆக்கிக்கலாம். 0 ஆக்கினா நம்மளுக்கு தெரியாது. கொடுத்துட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட் விடுவாங்க நண்பர்களே. டெக்ஸ்ட்டு வச்சுட்டு இந்த ஆல்ட்டை பிடிச்சி இந்த எஃபெக்டை அப்படியே மேலே போடுங்க. நம்மளுக்கு கேமரா வந்துடும். ஏற்கனவே நம்ம பண்ண எஃபெக்டில் அந்த கேமரா லோகோ மேலே வந்துடும். நம்மளுக்கு சைஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் ரொம்ப டார்க்காக இருக்குது, நம்ம கலரை மாற்றிக்கலாம் நண்பர்களே. நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்குது, சிங்கிள் கலராக பண்ணிக்கோங்க நண்பர்களே. டபுள் கலர் வேண்டாம். இது இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த கலர் நல்லா இருக்குது, நம்ம இது வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸி எஃபெக்டில் தெரியும், பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். உங்கள்கிட்ட என்ன இமேஜ் பிஎன்ஜி இருக்கோ அதை வச்சு நம்ம கிளாசிக் எஃபெக்டில் யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அதான் நண்பர்கள், நம்ம ஆல்ட்டை பிடிச்சி மேலே போட்டுட்டு நம்ம ஒயிட் இருக்கிற ஏரியாலாம் நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துடும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.